கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு 16 13 முதல் 20. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனி, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அழிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அழிக்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார், மேலும் இயேசுவாகிய நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. பேதுரு செய்த அறிக்கையின் மீது கர்த்தர் தனது சபையை கட்டுவதாக சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல், upon this rock, on this rock, on your confession, அப்படியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். upon this rock, on this rock, on your confession, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I will build my church. கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. The gates of Hades shall not prevail against it. என் சபையை கட்டுவேன். சபை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என்னுடைய சபையை கட்டுவேன். சர்ச் பிலாங்ஸ் டு ஜீசஸ். சபையின் மீது இயேசு உரிமை பாராட்டுகிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தில் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை, இங்கு அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை.
அப்பொழுது சபை என்பது யாருக்கு சொந்தமானது என்றால் தேவனுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட, சம்பாதித்து கொள்ளப்பட்ட சபை, தேவனுக்கு சொந்தமான சபை, த சர்ச் ஆஃப் காட், த அசம்பிளி ஆஃப் காட், த எக்லீசியா ஆஃப் காட். சபைக்கு தமிழில் சபை ஆர் திருச்சபை அல்லது திரு அவை. இப்போது தூய தமிழில் சபைக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? திரு அவை. பழைய பெயர் திருச்சபை. சுருக்கமாக சபை என்று நாம் கூறுகிறோம். கிரேக்க மொழியில் சபைக்கு இயேசு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எக்லீசியா, கால்ட் அவுட் பீப்புள். எக்லீசியா, கால்ட் அவுட் பீப்புள். அந்த எக்லீசியாவை ஆங்கிலத்தில் சர்ச் என்றும் அசம்பிளி என்றும் மொழிபெயர்க்கிறார்கள். அதனால்தான் அசம்பிளி ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட். அப்புறம் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ அசம்பிளி. இந்த அசம்பிளி, இந்த சர்ச், இந்த எக்லீசியா, இவையெல்லாம் தமிழில் சபை என்றும் திருச்சபை என்றும் திரு அவை என்றும் மொழிபெயர்க்கப்படுகிறது. இயேசு நாம் வாசித்த இந்த மத்தேயு 16:18 என்ன சொல்கிறார்? இந்த கல்லின் மேல், இந்த விசுவாச அறிக்கையின் மேல், அதான் அதுக்கு அர்த்தம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் த லிவிங் காட். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அந்த விசுவாசத்தின் மீது கர்த்தர் சொல்லுகிறார், என் சபையை கட்டுவேன். ஐ வில் பில்டு மை சர்ச். ஸோ சபையை கட்டுகிறது யார் என்றால் இயேசுதான் சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. சபை அவருடைய சபை. அப்போஸ்தலர் 20:28 படி சபையை தேவன்தான் கட்டுகிறார். எப்படி என்றால் அந்த சபைக்கு வரக்கூடிய மக்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அந்த இடத்துல தேவன் தமது இரத்தத்தினாலே என்ற வார்த்தை வருகிறது. தேவன் தம்முடைய இரத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபைக்கு வரக்கூடிய மக்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார், விலைக்கு வாங்கி இருக்கிறார். இந்த சபையை குறித்து இன்றைக்கு நாம் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். சமீபத்தில் நான் இந்த சபையை பற்றிய பிரசங்கத்தை ஆயத்தம் செய்யும்போது சபையை பற்றிய ஒரு புஸ்தகத்தை பார்த்தேன். த சர்ச், சபை, ஒன் கிரைஸ்ட், ஒன் வேர்ல்ட், ஒன் சர்ச். ஒரு புஸ்தகத்தின் பெயர் என்ன? ஒன் கிரைஸ்ட், ஒரே கிறிஸ்து, ஒன் வேர்ல்டு, ஒரே உலகம், ஒரே சபை. அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. தேவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? ஒரே பிள்ளை தான், ஒரே குமாரன் தான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். யோவான் 3:16 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். தேவன் தமது ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரன். ஆக ஒன் கிரைஸ்ட், அந்த ஒரே பேரான குமாரன் இந்த ஒரே உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கிறிஸ்து தன்னுடைய சபையை அவர் கட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார். கிறிஸ்து சபைகளை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணவில்லை. அல்லேலூயா. அவர் என்ன வாக்கு பண்றாரு? ஐ வில் பில்டு மை சர்ச், ஐ வில் பில்டு மை சர்ச்சஸ் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. ஐ வில் பில்டு மை சர்ச், நான் என்னுடைய சபையை கட்டுவேன். நார்மன் விக்டர் ஹோப் என்பவர் எழுதின அந்த புத்தக, சபையை பற்றிய புத்தகத்தின் பெயர்
ஒன் கிரைஸ்ட், ஒன் வேர்ல்ட், ஒன் சர்ச். ஒரே கிறிஸ்து, ஒரே உலகம், ஒரே சபை. அந்த புத்தகத்தின் சைஸே 96 பக்கம்தான், 96 பேஜஸ். ஜனவரி 1ஆம் தேதி 1953 வருஷம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன் கிரைஸ்ட், ஒரே கிறிஸ்து, ஒன் வேர்ல்டு, ஒரே உலகம், ஒன் சர்ச். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்தில் பல சபைகள் இருக்கிறது, நாமே பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு சபையை நான் கட்டுவேன் என்று இயேசு சொன்னாலும் உலகத்தில் இன்னைக்கு எத்தனை சபைகள் இருக்கிறது சொல்லுங்க? பல சபைகள் இருக்கிறது. உலகத்தில் நிறைய சபைகள் இருக்கிறது. ஒன் சர்ச், மெனி கிறிஸ்டியன்ஸ். ஒன் சர்ச், ஒரே சபை, மெனி கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ். ஒரு சபை, ஆனால் பல கிறிஸ்தவ பிரிவுகள். மெனி டினாமினேஷன்ஸ். ஒன் சர்ச், ஒரே சபை தான், ஆனால் மெனி டினாமினேஷன்ஸ், மெனி கிறிஸ்டியன்ஸ். நம்ம ஒருத்தரை கேட்டிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாங்க. எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் சிஎஸ்சிக்கு போகிறேன். நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாங்க. எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் ரோமன் கேத்தலிக் போகிறேன். இன்னொருத்தரை பார்த்து நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாங்க. எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? லுத்தரன் சர்ச்சுக்கு போகிறேன். இன்னொருத்தரை பார்த்து நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாங்க. எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போகிறேன். இன்னொருத்தரை பார்த்து நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போகிறேன். அப்போ நீங்கள் மக்களை கேட்க எல்லாருமே அவங்க போகிற சர்ச்சு பேரை தான் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. வில்லிவாக்கம் பக்கம் போய் நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அந்த பகுதியில் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு போகிறேன். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சபை தான் உண்மையான சபை, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சபை அப்படின்னு. ஆக்சுவலாக அதுவும் ஒரு டினாமினேஷன் தான். அல்லேலூயா, அதுவும் ஒரு சபை பிரிவு தான். ஒன் சர்ச், மெனி கிறிஸ்டியன்ஸ். ஒரு சபை தான், ஆனால் பல கிறிஸ்தவ டினாமினேஷன்ஸ் இருக்கிறது. கிரைஸ்ட், ட்ரூ காட் அண்ட் ட்ரூ மேன், ஃபவுண்டட் த ஒன் அண்ட் ஒன்லி சர்ச். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் மெய்யான மனிதனுமாக இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தில் தன்னுடைய சபையை, ஒரே சபையை அவர் ஸ்தாபித்தார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சபையை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வசிக்கிற ஊரிலே, வசிக்கிற பகுதியில் கிறிஸ்தவர்கள் பலர் இருந்தாலும் எல்லாரும் ஒரே சர்ச்சுக்கு போகிறது இல்லை. அல்லேலூயா. ஒன் சர்ச், மெனி கிறிஸ்டியன்ஸ். இயேசு கட்டுறது ஒரு சபை தான். ஐ வில் பில்டு மை சர்ச். இயேசு கட்டி கொண்டிருக்கிறது ஒரு சபை தான். ஆனால் உலகத்திலே பல சபை பிரிவுகள், பல டினாமினேஷன்ஸ் இன்றைக்கு இருக்கிறது. இந்த சபையை பற்றி நம்ம படிக்கும்போது அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? சபையை பற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றான பரிசுத்த கிறிஸ்துவ சபையை விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இன் ஒன் கேத்தலிக் சர்ச், ஒன் ஹோலி கேத்தலிக் சர்ச் என்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் அறிக்கை செய்கிறோம். நிசேயா விசுவாச பிரமாணத்தில் எப்படி அறிக்கை செய்கிறோம்? பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நிசேயா விசுவாச அறிக்கையில் சபையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்னவென்றால், சபை பரிசுத்தமானது, பரிசுத்தமும். அல்லேலூயா. சபை எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. சபை பரிசுத்தமும் பொதுவுமான. சபை உலகம் முழுவதும் இருக்கிறது. அது ஒரு பொதுவானது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவான ஒரே சபை ஒன்றுதான், ஒரே அப்போஸ்தலர் சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தலர் சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். இது ஆங்கிலத்தில் நம்ம வாசித்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது? And I believe in one holy Catholic and Apostolic Church. நிசையா நைசின் கிரீட், நிசையா விசுவாச பிரமாணத்தில் சபையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And I believe in one holy Catholic and Apostolic Church. நான் எப்படிப்பட்ட சபையை விசுவாசிக்கிறேன்? ஒரே பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தலர் சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சபை ஒன்றுதான். சபை ரெண்டு. உலகத்தில் பல சபைகள் இருந்தாலும், உலகத்தில் பல சபை பிரிவுகள் இருந்தாலும், நிர்வாக வசதிக்காக அவங்களுடைய டாக்ட்ரினல் கொள்கை உபதேச வித்தியாசத்திற்காக, நிர்வாக வசதி அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப கொள்கை வித்தியாசத்திற்காக உலகத்தில் பல சபைகள் இருந்தாலும் அந்த சபை ஒன்று தான். அல்லேலூயா. இயேசு ஏற்படுத்தின சபை ஒன்றுதான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற வார்த்தையின்படி சபை ஒன்றுதான். ரெண்டாவது, சபை பரிசுத்தமானது. த சர்ச் இஸ் ஹோலி. சர்ச் இஸ் ஒன். சர்ச்சி ஒன்றுதான், திருச்சபை ஒன்றுதான். ரெண்டாவது, சர்ச் இஸ் ஹோலி, திருச்சபை பரிசுத்தமானது. அல்லேலூயா. அதை பற்றி கொஞ்சம் இன்னைக்கு நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். சபை பரிசுத்தமானது. மூன்றாவது, சபை சர்ச் இஸ் கேத்தலிக். சபை பொதுவானது. அல்லேலூயா. இந்த கேத்தலிக் என்கிற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம்? கேத்தலிக்னா ரோமன் கேத்தலிக்குன்னு கிடையாது. நம்ம அதுதான் நினச்சிடும். நம்ம பேசும்போது சாதாரணமாக நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் கேத்தலிக் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கேத்தலிக் என்பது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கேத்தலிக்குன்னா பொதுவானது, காமன். கேத்தலிக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பொதுவானது, காமன், அல்லது உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது. கேத்தலிக் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது, யூனிவர்சல். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சபை, யூனிவர்சல் சர்ச். அல்லது காமன். காமன்னா பொதுவானது. ஸோ அந்த கேத்தலிக் என்ற அந்த வார்த்தைக்கு நாம் பார்க்கக்கூடியது அது பொதுவானது, பொதுவானது, யூனிவர்சல், காமன். ஸோ இயேசு கட்டக்கூடிய சபையானது உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது. அல்லேலூயா. அது ரோமன் கேத்தலிக் சர்ச்சின்னு கிடையாது. அது அந்த கேத்தலிக் என்ற வார்த்தைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுவான சபை. அதனால தான் நான் இங்கிலீஷில் படித்தேன். சர்ச் இஸ் ஒன் ஹோலி கேத்தலிக் அண்ட் அப்பாஸ்டலிக். ஒன் ஹோலி கேத்தலிக் அண்ட் அப்பாஸ்டலிக் சர்ச். சபை ஒரே ஒரு சபை. சபை பரிசுத்தமானது. சபை பொதுவானது, கேத்தலிக் சர்ச். கேத்தலிக் சர்ச் என்றால் அது ரோமன் கேத்தலிக் சர்ச்சை நிறைய பேர் குறிப்பதாக நினைக்கிறார்கள், ரோமன் கேத்தலிக் சர்ச் என்று. ஆனால் சபை ரோமன் கேத்தலிக் சர்ச்சை அது குறிக்கிறது இல்லை. கேத்தலிக் என்றால் பொதுவானது என்று அர்த்தம், யூனிவர்சல் என்று அர்த்தம், காமன் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, சர்ச் இஸ் அப்பாஸ்டலிக். அப்பாஸ்டலிக் சர்ச். சபை அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்து வருகிறது.
இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் சென்று அறிவித்தார்கள். அதன் பிறகு அவர்களுடைய சீடர்கள் அந்த பிரசங்கிக்கிற பணியை தொடர்ந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய சீடர்கள் அந்த பிரசங்கிக்கும் பணியை தொடர்ந்தார்கள். அல்லேலூயா. ஸோ முதல் நூற்றாண்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து சபை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? கிபி 29வது வருஷம். கிபி 29வது வருஷம். கிபி 29 AD 29 அன்னோ டொமினி இந்த இயர் ஆஃப் அவர் லார்ட். இயேசு பிறந்த அந்த ஆண்டிலிருந்து 29வது வருடத்தில் சபை தோற்றுவிக்கப்பட்டது. அந்த வருடத்திலிருந்து அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவினுடைய போதனைகளை சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதை கேட்ட அவருடைய சீடர்கள் அதை பிரசங்கித்தார்கள். எப்படி ரிலே ரேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் படிக்கும்போது 400 மீட்டர்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயம், ரிலே ரேஸ். அப்போ அந்த ரிலேயில் ஓடுறவங்க கையில் என்ன இருக்கும்? ஒரு பேட்டன், ஒரு கம்பு மாதிரி கொடுப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ரிலே, ஆனால் அதுக்கு பேட்டன் சொல்லுவாங்க. அந்த 7 பேர் கையிலையும் அந்த பேட்டன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க. ஓடி அவங்களுக்கு எதிர்க்க ஒரு 7 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அந்தந்த ட்ராக்கில் ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க ஓடுறவங்க தங்களுடைய ட்ராக்கில் இருக்கக்கூடிய தங்கள் அணியர் இடத்துல அந்த பேட்டனை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அதை வாங்குறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. அவங்க வாங்கிட்டு அதை ஓடுவாங்க. அவங்க ஓடி ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அவங்க ட்ராக்கில் அவங்க அணியினர் ஒருத்தர் அங்கே நின்றுட்டு இருப்பார். 7 பேர் நிற்பாங்க. அவங்கவுங்க ஓடுறவங்க தங்கள் கையில் இருக்கிற அந்த பேட்டனை, அந்த ஸ்டிக்கை அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அப்படியாக அவங்க ஓடும் பொழுது சுற்றி ஜனங்கள் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு, பேரை சொல்லி கத்துவாங்க, சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு. அல்லேலூயா. கடைசியில் அவங்க ஓடி யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அந்த குரூப்பு தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ரிலே ரேஸ், தொடர் ஓட்ட பந்தயம். கிபி 29வது ஆண்டு சபை பெந்தேகோஸ்தே நாளிலே எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய போதனைகளை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அதை கேட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சத்தியத்தை கேட்டவர்கள், விசுவாசிகளாய் மாறினவர்கள் அந்த போதனைகளை அடுத்த சந்ததிக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படியாக முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த 21வது நூற்றாண்டு வரைக்கும் இயேசுவினுடைய உபதேசம் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. எங்கேயுமே இயேசுவின் உபதேசம் நிற்கவில்லை. இயேசுவின் சீடர்கள் அப்போஸ்தலர்கள் அந்த பிரசங்கித்த அந்த சுவிசேஷமானது இந்த 20 நூற்றாண்டுகளை கடந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம கையிலே வந்து இருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? அந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ட்ராக்கில் இல்லை 7 ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்கில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். சுத்தீரியும் தேவதூதர்கள்லாம் நிற்கிறாங்க. நம்ம ஓடுறத பார்க்குறாங்க. அல்லேலூயா. நம்ம ஓடுறதை யார் பார்க்கறது? தேவதூதர்கள் பார்க்குறாங்க. நமக்கு முன்பதாக மரித்த கிறிஸ்தவர்கள், நமக்கு முன்பதாக மரித்த பரிசுத்தவான்கள், மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகள். அதை பாருங்க, எபிரேயர் அதிகாரம் 1. ஆகையால் இல்லை, நீங்க படிச்சா கேட்காது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கும் ஒரு ட்ராக்கு. ரிலே ரேஸ்ல ஒருத்தருக்கும் ஒரு ட்ராக் இருக்குது. ஒருத்தவங்க அந்த பட்டனை எடுத்துக்கிட்டு ஓடும்போது அவங்க ட்ராக்ல தான் ஓடணும். அவங்க ட்ராக்ல ஓடினாதான் அவங்களுக்கு முன்னால் இருக்கிற அவங்க ஆட்கள் கிட்ட அதை கொடுக்க முடியும். அதை வாங்குறவங்க அவங்க ட்ராக்ல தான் ஓடணும். அவங்க ஓடினாதான் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அவங்க ஆட்கள் கிட்ட அந்த பட்டனை கொடுப்பாங்க, பேட்டனை. அப்புறம் அதை வாங்குறவங்க அவங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆட்கள் கிட்ட கொடுக்கறதுக்காக அவங்க ஓடணும். ஓடி அந்த பேட்டனை கொடுக்கணும். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், கிபி 29 எருசலேமில் இயேசுவின் அப்போஸ்தலர்கள் போதித்த அந்த பிரசங்கங்கள், போதித்த உபதேசங்கள் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே 2024 ஜூன் 23ஆம் தேதி இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதை நீங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பவுல் இதை சொல்லுவார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், அந்த வார்த்தை முக்கியம். நான் அடைந்ததும், வாட் ஐ ஹவ் ரிசீவ்டு, வாட் ஐ ஹவ் ரிசீவ்டு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், ரிலே ரேஸில் ஓடுறவங்க, அந்த தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ட்ராக்ல ஓடுறாங்க. அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓடுதளத்தில் அவங்க ஓடுறாங்க. அவங்களுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அந்த பேட்டன்ல நம்பர் போட்டிருப்பாங்க. 3ஆம் நம்பர் பேட்டன். அவங்க அதை வாங்கி கொண்டு ஓடுறாங்க இல்லையா, அந்த அந்த கொம்பு அல்லது என்னதுங்க, அதை வாங்கி கொண்டு அவங்க ஓடுறாங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கவனிங்க, அந்த ரிலேல ஓடுறவங்க தடி, சரி, சின்ன தடி, சின்ன கொம்பு. அந்த ரிலே ரேஸில் ஓடுறவங்க, தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு போய் தங்களுக்கு எதிரே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதை வாங்குறவங்க என்ன செய்கிறார்கள், அதை கொண்டு போய் ஓடி போய் தங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இது மாதிரி முதல் நூற்றாண்டில் இருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பவுல் சொல்றது போல, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், so gospel message is always in transition. அல்லேலூயா. சுவிசேஷ செய்தி யாருக்கும் சொந்தமானது அல்ல. சுவிசேஷ செய்தி அது கொண்டு போய் பத்திரமா வீட்லேயோ செல்ஃப்லேயோ பீரோலோ வைக்கிறது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்,
வாட் ஐ ஹவ் ரிசீவ்டு அண்ட் வாட் ஐ ஹவ் கிவன் டு யூ. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், எனக்கு போதிச்சாங்க, அந்த போதனையை நான் உங்களுக்கு போதிச்சேன். அல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவின் போதனை முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த போதனைக்கு பேர் தான் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். அந்த போதனைக்கு என்ன பேருங்க? அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை, பேதுருவினுடைய வார்த்தையை, பிரசங்கத்தை கேட்டு அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதுருவினுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பேதுருவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது இயேசுவின் 12 சீடர்களுக்கு இயேசு போதித்த உபதேசம். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்றால் என்ன? அப்போஸ்தலர்களுக்கு இயேசு போதித்த உபதேசம். இதை நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 28வது அதிகாரத்தில் அந்த மாபெரும் கட்டளையை இயேசு கொடுக்கிறார். கிரேட் கமிஷனை இயேசு கொடுக்கிறார். மாபெரும் கட்டளை, கிரேட் கமிஷன். 18ஆம் வசனம், மத்தேயு 28:18. அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அங்க மாபெரும் கட்டளையில இயேசு என்ன சொல்றாரு? 19ஆம் வசனம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, 20ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சோ இயேசு சீஷர்களுக்கு அந்த மாபெரும் கட்டளையை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு போதித்தவைகளை, கட்டளையிட்டவைகளை நீங்கள் யாருக்கு போதியுங்கள்? உங்களுடைய வசனத்தை கேட்டு ஞானஸ்தானம் பெறவங்களுக்கு நீங்க போதியுங்க. ஸோ அப்போஸ்தலர் 2:42 அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் வருகிறது. ஆனால் கொலோசையர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? கொலோசையர்ல அங்க என்ன வருது? கிறிஸ்துவின் வசனம், that the word of Christ dwell in you richly. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. அல்லேலூயா. விசுவாசிகளுக்குள்ள என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் வசனம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. Let the word of Christ dwell in you richly. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு 28 நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப மத்தேயு 28 20வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகமெங்கும் போகணும், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும்,
மக்களை இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாற்ற வேண்டும். அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ண வேண்டியது சபையினுடைய கடமை. அல்லேலூயா. உபதேசம் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? சபையினுடைய கடமை, அப்போஸ்தலருடைய கடமை, பாஸ்டர்களுடைய கடமை, சபை ஊழியர்களின் கடமை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதைத்தான் அப்போஸ்தலர் 2:42 பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள். பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள், பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்து அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த 3000 பேரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர்களின் உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள். அதைத்தான் நாம் கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை சபை ஆரம்பிக்கப்பட்ட 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 29வது வருஷத்திலிருந்து இந்த 2024வது வருஷம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை, கிறிஸ்துவினுடைய போதனையை சபையில் ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு பிரசங்கித்து வருகிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா சபையிலுமே எதை பிரசங்கிக்கிறார்கள்? கிறிஸ்துவின் வசனத்தை, கிறிஸ்துவின் போதனையை, கிறிஸ்து தனது அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை சபையில் போதிக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு 4 குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னா, சர்ச் இஸ் ஒன், சர்ச் இஸ் ஹோலி, சர்ச் இஸ் கேத்தலிக், யூனிவர்சல், காமன், சர்ச் இஸ் அப்போஸ்டலிக். சபை ஒன்றுதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உலகத்தில் பல சபைகள் இருந்தாலும் எல்லா சபையும் ஒன்றுதான். ஹோலியர் தேன் thou attitude அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலியர் தேன் thou. நாங்க போகிற சபை உங்க சபையை விட பரிசுத்தமானது. நாங்கள் செல்லக்கூடிய சபை உங்கள் சபையை விட புனிதமானது அப்படின்னு யாராவது பேசுனா அந்த ஆட்டிடியூடுக்கு என்ன பேருனா ஹோலியர் தேன் thou. உங்களை விட நாங்கள் எப்படிப்பட்டவங்க? பரிசுத்தமானவங்க. உங்களை விட நாங்கள் எப்படிப்பட்டவங்க? மேன்மையானவங்க அப்படின்னு சொல்றது தப்பு. உலகத்தில் இருக்கிற எல்லா சபையுமே ஒரே சபை தான். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா சபையுமே ஒரே சபை தான், அதுல மாற்றமே இல்லை. பல சபை பிரிவுகள், ரோமன் கேத்தலிக், ஆர்த்தடாக்ஸ் சர்ச், புரொட்டஸ்டன்ட் சர்ச். புரொட்டஸ்டன்ட் சர்ச்சிலே பல பிரிவுகள், பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ். இருந்தாலும் உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து சபையுமே ஒரே சபை தான். அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? we should love Christians everywhere. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நாம் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் உன்னை விட உயர்ந்தவன், எங்கள் சபை உங்கள் சபையை விட உயர்ந்த சபை, நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், நாங்கள் தான் சீயோனுக்கு போவோம், நாங்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு பக்கத்தில் போய் நின்று பாட்டு பாடுவோம், அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது.
அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் ஒரே சபை தான். யோவான் 10ஆம் அதிகாரம், எல்லாம் பைபிள் எடுத்துங்க, நீங்கள் நிறைய வசனம் தான் வாசிக்க போகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 16ஆம் வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அல்லேலூயா. இந்த வசனம் மிகவும் முக்கியமான வசனம். இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளே அல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் அல்லாமல், அல்லேலூயா, வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த சபைக்கு வெளியில் இருக்கக்கூடிய, அது மக்களை குறிக்கக்கூடியது. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த சபையில் உள்ள ஆத்துமாக்கள், விசுவாசிகள் அல்லாமல் ரட்சிக்கப்படாத, தேவனை அறியாத மக்கள் எங்க இருக்கிறாங்க? சபைக்கு வெளியில இருக்கிறாங்க. வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொல்றார், அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இயேசுவின் சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் மந்தைக்குள் வருவார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே 3000 பேர் பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. பேதுருவின் பிரசங்கத்தை 10,000 பேர் கூட கேட்டிருக்கலாம், 20,000 பேர் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க? 3000 பேர். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க சபையில சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அதைத்தான் இயேசு இங்கு சொல்லுகிறார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஒரே மந்தை என்பது ஒரே சபையை குறிக்கும். அல்லேலூயா. ஒரே மேய்ப்பன் என்பது நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஸோ இந்த உலகத்தில் பல சபைகள் இருந்தாலும் அத்தனை சபைகளும் ஆண்டவருடைய பார்வையில் ஒரே மந்தை. அல்லேலூயா. பல பேர்களில் இருக்கும். நிர்வாக வசதிக்காக ஒருத்தவங்க தங்கள் சபை பேரை வச்சுக்குவாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயேசுவினுடைய ஊழியர்கள் அவங்க ஊழியர் செய்கிற இடத்துல அவங்க அரசாங்கத்தில் பதிவு செய்து ஏதோ ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த சபைக்கு வரக்கூடிய ஆத்துமாக்கள், அந்த சபைக்கு வரக்கூடிய ஆடுகள் அத்தனையும் யாருக்கு சொந்தமானது? இயேசுவுக்கு சொந்தமானது, தேவனுக்கு சொந்தமானது. இப்போ இது என்னுடைய சபை, நீங்கள் எல்லாம் என்னுடைய விசுவாசிகள் அப்படின்னு நான் சொல்கிறது என்னன்னா, நிர்வாக வசதிக்காக ஆண்டவர் என்னை இந்த பகுதியிலே போதகராக வைத்து உங்களை என் சபைக்கு அனுப்பி வைக்கிறார். உங்களுக்கு போதிக்க வேண்டியது, ஆவிக்குரிய ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஆனால் நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள்? வெரி குட், பிரைஸ் தி லார்ட். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் என்னுடைய சபைக்கு வந்தாலும் நீங்கள் யாருக்கு சொந்தமான ஆடுகள்? இயேசுவுக்கு சொந்தமான ஆடுகள். அப்படியாக இந்த கொரட்டூரில் இருக்கக்கூடிய ஒரு 10-20 சபை இருக்கிறது, 30 சபை இருக்கிறது. இந்த 30 சபைக்கு வரக்கூடிய ஆத்துமாக்களுக்கு 30 போதகர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அங்கு வரக்கூடிய ஆடுகள் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது? இயேசுவுக்கு சொந்தமானது. அப்போ இயேசுவின் பார்வையில் 30 இடங்களிலே அவருக்கு சொந்தமான சபைகள் இருக்கிறது.
ஆனால் அந்த 30 சபைக்கு வரக்கூடிய ஆத்துமாக்கள் யாருக்கு சொந்தமானவர்கள்? இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், ஒரே மந்தையும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். அல்லேலூயா. அதனால மற்ற சபைக்கு போகிற ஆத்துமாக்களை நீங்கள் கொண்டு வந்து உங்கள் சபையில் நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்றால், ஒருவேளை உலகத்தின் பார்வையில் மற்ற சபைக்கு போகிற ஆத்துமாக்கள் எல்லாம் உங்கள் சபைக்கு வர்றதுனால உங்கள் சபை ஈஸியாக பெரிய சபை ஆகிவிடும். புரியுதுங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறது, மற்ற சபைக்கு போகிற ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வந்து நம்ம சபையில் என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் ஆல்ரெடி தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். ஏற்கனவே அவர்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவர் அல்லாதவர்களை, இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை நீங்கள் கொண்டு வந்து இந்த சபையில் சேர்க்க வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை உங்கள் சபையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்போது தான் சபை பெருகும். த்ரூ இவாஞ்சலிசம், சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலமாக நீங்கள் புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் சபை பெரியதாகும். உங்கள் சபை சிறியதோ பெரியதோ அது முக்கியமல்ல. நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமான ஆடுகள். அல்லேலூயா. 10 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர், 100 பேர், 200 பேர், 300 பேர் ஒரு சபையில் இருந்தாலும் அந்த சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் யாருடைய ஆத்துமாக்கள்? இயேசுவின் ஆத்துமாக்கள். அவர்கள் இயேசுவின் மந்தை. ஒரே மந்தையும் அவங்களுக்கு மேய்ப்பன் இயேசுதான் பிரதான மேய்ப்பன். நம்பர் 2, சபை பரிசுத்தமானது. 1 holy. சபை பரிசுத்தமானது. Why the church is holy? Why we call the church is holy? சபை புனிதமானது என்று நாம் ஏன் அழைக்கிறோம் என்றால், பொதுவாக நம்ம கூடக்கூடிய இடத்துக்கு ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 5 நாம் வாசிக்கும் போது பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The place you stand is holy. நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. நீ ஹோலி கிரவுண்ட், ஹோலி சாயில். கவனிங்க, மோசே வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த எரிகிற முட்செடியை அவன் காண போகும்போது அவன் காலில் என்ன போட்டிருந்தான்? பாதரட்சியை போட்டுட்டு இருந்தான். அப்போ அந்த எரிகிற முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தருடைய தூதன் தேவனானவர் பேசும்போது சொல்கிறாரு, மோசே மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலா the place is not holy, the soil is not holy, the ground is not holy. அந்த மோசே நிற்கிற அந்த பூமி பரிசுத்த பூமியெல்லாம் கிடையாது. தேவன் எந்த இடத்துக்கு வருகிறாரோ அந்த இடம் பரிசுத்தமாகிறது. தேவன் எந்த இடத்துக்கு வருகிறாரோ அந்த இடம் பரிசுத்தமாகிறது. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பரிசுத்த இடம்னு தேவன் சொல்றது காரணம், அது கற்பாறை தான், மலைப்பாறை தான். ஆனால் அந்த இடத்திற்கு தேவன் வருகிறார். தேவன் எந்த இடத்துக்கு வருகிறாரோ அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஸோ நம்ம ஒரு சொந்த வீட்டில் சர்ச்சை நடத்தினாலும் சரி, வாடகை வீட்டில் சர்ச்சை நடத்தினாலும் சரி, அல்லது ஒரு சொந்தமாக இடம் வாங்கி சர்ச்சை கட்டி சபை நடத்தினாலும் சரி, அந்த சபை மக்கள் தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை போற்றும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் போது அந்த இடத்துக்கு தேவன் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஸோ தேவன் வருகிற இடம் பரிசுத்த பூமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலா சபை எப்போதுமே அது கட்டடத்தை குறிப்பதல்ல. ஸோ இந்த உலக மக்களுடைய பார்வையில் சபை என்றால் அது ஒரு கட்டிடத்தை அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். ஆக்சுவலா சபை கட்டிடம் கிடையாது. அல்லேலூயா. அந்த கட்டிடத்தில்
தேவனை ஆராதிப்பதற்காக மக்கள் கூடக்கூடிய இடம். The church is the place where the people, where the Christians gather to worship the living God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக கிறிஸ்துவ மக்கள் கூடி வரக்கூடிய இடம்தான் சர்ச்சு, சபை. பழைய ஏற்பாட்டில் சபைக்கு காகல், QAHAL என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. காகல் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் சபைக்கு எக்லீசியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 37, 38 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா அங்கே வரும் என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரில் இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அல்லேலூயா. வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் அல்லது வனாந்தரத்தில் இருந்த சபையில் இருந்தவனும். Assembly in the wilderness, the church in the wilderness, the church in the wilderness. வனாந்தரத்தில் இருந்த சபை, பாலை நிலத்தில் மக்கள் சபையாக கூடிய போது இந்த மோசே அங்கு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சபை பில்டிங் ஒருபோதும் சபை ஆகாது. அல்லேலூயா. சபைக்கு வரக்கூடிய மக்கள் தான், சபையார் தான் சபை தேவனுடைய பார்வையில். ஸோ நீங்க தேவனுடைய சபைக்கு ஒழுங்காக வர வேண்டும், சபையினுடைய ஆராதனையிலே பங்கெடுக்க வேண்டும், சபையினுடைய ஊழியங்களிலே பங்கெடுக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் சிறிய சபையோ பெரிய சபையோ அது முக்கியம் அல்ல. சபைக்கு வருகிறவர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும். சபைக்கு வருகிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்தினுடைய அனைத்து மக்கள் மத்தியிலிருந்தும் தேவன் நம்ம ரட்சித்து இருக்கிறார். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 5:9-14 வரைக்கும் நீங்கள் பிறகு வாசிங்க. முக்கியமான சில பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. நீர் அடிக்கப்பட்டு சிலுவையில் கொல்லப்பட்டு சகல கோத்திரங்களிலும் சகல பாஷைக்காரரிலும் சகல ஜனங்களிலும் சகல ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஸோ ஏன் சர்ச்சு ஒன்று அப்படின்னு சொல்றேன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களில் இருந்தோம், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளை பேசுகிறவர்களிடத்தில் இருந்தோம், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் இனங்களில் இருந்தோம் இயேசுவை விசுவாசிக்கிற நம்மை இயேசு தமது இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை அவருக்கு சொந்தமான ஜனங்களாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச் கேத்தலிக், அது நம்ம 3வது பார்க்குறோம். சர்ச் இஸ் ஒன், சர்ச் இஸ் ஹோலி. அதுக்கு முன்னால் ஒரு வசனம், சபை பரிசுத்தமானது. ஏன் சபை பரிசுத்தமானதுன்னா கவனிங்க, சபை நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் வருகிறதுனால மட்டும் பரிசுத்தமாகவில்லை. சபையிலே பரிசுத்த வேதாகமம் வாசிக்கப்பட்டு பிரசங்கம் செய்யப்படுகிறது. அல்லேலூயா. சபையிலே பரிசுத்த வேதாகமம் வாசிக்கப்பட்டு பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத்ட். ஒவ்வொரு வேத வசனமும் பரிசுத்தாவினுடைய தேவனுடைய மூச்சு காற்றாக இருக்கிறது. ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத்ட்.
ஹோலி ஸ்கிரிப்சர் இஸ் ரீட் அண்ட் ப்ரீச்டு. பரிசுத்த வேதாகமம் வாசிக்கப்பட்டு பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ரெண்டாவது, சபையில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். சபை ஏன் பரிசுத்தமானது? சபையில் வேத வசனம் வாசிக்கப்பட்டு பிரசங்கம் செய்யப்படுகிறது. சபையில் ஆவியானவர் அசைவாடுகிறார். சபை மக்களை இயேசுவின் இரத்தத்தினாலும் வேத வசனத்தினாலும் தேவன் சுத்திகரிக்கிறார். மூன்றாவது, சபை பொதுவானது. சர்ச் இஸ் கேத்தலிக். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கேத்தலிக் என்பது ரோமன் கேத்தலிக் அல்ல, யூனிவர்சல், காமன், பொதுவான சபை. 3 கண்டங்களிலும் சபை இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா. இந்த 3 கண்டங்களிலும் இருக்கிறவர்கள் சபையினுடைய அங்கத்தினர்களாக இருந்தார்கள். மூன்றாவது, சபை அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே பிறந்தது. அல்லேலூயா. ஏற்கனவே அப்போஸ்தலர் 2:42 கொலோசையர் 3:16 நாம் பார்த்தோம். கிறிஸ்துவின் வசனம், அப்போஸ்தலரின் உபதேசம், இயேசுவின் போதனை சபையிலே போதிக்கப்பட்டது. இன்றைக்கு சபை எப்படியாக இருக்கிறது? ஒரே மந்தையாக, ஒரே மேய்ப்பனுக்கு கீழாக இருக்கிறது. அல்லேலூயா. சபை ஒரே மந்தையாக, ஒரே மேய்ப்பனுக்கு கீழாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். யோவான் 15வது அதிகாரம், இதோடு வாசித்து முடிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கே என்ன விஷயம்னா, சபை ஒரு மந்தைக்கு ஒரு மேய்ப்பன். அதுபோல உலகத்திலே பல சபைகள் இருக்கிறது. அந்த பல சபைகள் திராட்சை செடியினுடைய பல கிளைகளாக இருக்கிறது, பிரான்ச்சஸாக இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா கிளைகளும் எங்கே ஆரம்பிக்கிறது? திராட்சை செடியில் ஆரம்பிக்குது. திராட்சை செடி, இயேசு சொல்றார், ஐ ஆம் த ட்ரூ வைன், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யூ ஆர் ஆல் பிரான்ச்சஸ். உலகத்தில் பல சபைகள் இருந்தாலும், பல கொடிகள் இருந்தாலும், அந்த கொடிகள் பிரான்ச்சஸ் எங்கே ஆரம்பிக்கிறது? திராட்சை செடியில் ஆரம்பிக்கிறது. நாம் எப்பொழுதும் திராட்சை செடியாகிய இயேசுவிலே நிலைத்திருப்போம். இயேசு மெய்யான திராட்சை செடி, நாம் கொடிகள். ஸோ இந்த நாளிலே முக்கியமாக நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒன் சர்ச், ஒன் வேர்ல்டு, ஒன் கிரைஸ்ட். ஒன் கிரைஸ்ட், ஒன் வேர்ல்டு, ஒன் சர்ச். ஒரு கிறிஸ்து, ஒரு உலகம், ஒரு சபை. அல்லேலூயா. இந்த ஒரு சபை எப்படியாக இருக்கிறது? நிசையா விசுவாச பிரமாணத்தின் படியாக சர்ச் இஸ் ஒன், திருச்சபை ஒன்று. பல சபைகள் இருந்தாலும் திருச்சபை ஒன்று. அடுத்தது சர்ச் இஸ் ஹோலி, திருச்சபை பரிசுத்தமானது. வேத வசனம் வாசிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆராதிக்கிற இடத்துல தேவன் இறங்குகிறார், அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. சபைக்கு வரக்கூடியவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்கள், வேத வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். முது வசனத்தினாலே பரிசுத்தமாக்கும். முது வசனமே சத்தியம். ஆமீன். யோவான் 17:17 பார்க்கிறோம். ஸோ சபையின் விசுவாசிகள் இயேசுவின் இரத்தத்தினாலே வேத வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். சர்ச் இஸ் கேத்தலிக், பொதுவானது. அல்லேலூயா. உலகம் முழுவதும் 5 கண்டத்திலும் சபை இருந்தாலும் அது பொதுவானது, யூனிவர்சல், காமன். சர்ச் இஸ் கேத்தலிக். சர்ச் இஸ் நாட் ரோமன் கேத்தலிக். உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் பொதுவான சபை, இயேசுக்கு சொந்தமான சபை. கடைசி சர்ச் இஸ் அப்போஸ்தலிக்.
அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு சபை நடைபெறுகிறது.